செலுத்திக்கிறேன்ப்பா. எனக்கும் வந்திருக்கிறவர்களுக்கும் இது பிரயோஜனம் உண்டாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். 7வது நாள் பேர் போடப்பே ரொம்ப பயம் எனக்கு. நான் இது ஒரு 15-20 போட்டிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஐயா முந்தா நேற்று ஃபோன் பண்ணி நைட்டு 9:30 மணிக்கு சொல்கிறாரு, ஐயா ஒரே நாள்லையா என்னால் ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது, ஒளிவு மரத்தை குடிச்சு எப்படியெல்லாம் பண்ணியிருந்தேன், ஏதோ ஆண்டவருக்கு சித்தம் இல்லை பொழுகுது, தடை பொழுகுது, நம்மளுக்கு இங்கே நிற்கிறதுக்கு நம்மளுக்கு ஏதோ ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை பொழுகுது, ஆண்டவருக்கு விரோதமாக ஏதோ செயல்பட்டுருக்குமோ, அதெல்லாம் ரொம்ப மனசு ரொம்ப வலிச்சுது. ஆனால் கர்த்தர் இந்த நேரத்தில் என்னையும் இந்த இடத்துல நிற்க கிருபை செய்தார். தலைப்பு சிலுவை மரமும் மனித வாழ்வும். அந்த தலைப்பின் அடிப்படையில் எனக்கு கொடுத்துருக்கிறது கேதுரு மரம். அந்த கேதுரு மரம் அதுவும் ரொம்ப ஒரு விசேஷித்த மரமாக இருக்குது. கேதுரு மரத்தின் பண்பு பார்த்திங்கன்னா, கேதுரு மரம் 4 வகைகள் இருக்குது. அது கடல் மட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட 3500 அடி மேலே தான் அந்த மரம் வளருமா. அந்த மரத்தின் அகலம் 6 அடி அகலமாக இருக்குமா. உயரம் 100லேருந்து 140 அடிக்கு மேலே அது வளருமா. அதுவும் வளர்றது அது சாதாரணமாக கீழே தரையிலெல்லாம் வளராது, மலைகளின் மேலே மலைச்சரிவுகளில் தான் அது வளருமா. அந்த மரம் லீபனோன் என்ற நாட்டில் அது அதிகமாக வளரும். அது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4 உடைய அந்த இது நாடுகளுடைய பேரும் இருக்குது, அங்கேயும் அது வளரும். ஆனால் அதிகமாக அந்த லீபனோன் நாட்டில் தான் வளரும். ஏன்னா அங்கே தான் அது எப்போவுமே அது பனியில் தான் இருக்குமா ஃபுல்லாக. நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட 3 மாதம் பனியே நம்மளால் தாங்க முடியல, ஆனால் ஃபுல் பனி அப்படி ஃபுல்லாக அதை மூடிக்கினே இருக்குமா. இங்கெல்லாம் பனி பெஞ்சு தானே அந்த நம்ம மரத்தில் இருக்க இலைகள் எல்லாம் என்ன போயிடுது, கருகி போயிடுது. ஆனால் அந்த மரம் எப்போயுமே ஒரு செழுமையாக பச்சையாகவே அவ்வளோ ஒரு ஹைட்டாக அப்படி வளருமா. அது மரம் அந்த லீபனோன் என்ற அந்த ஊருக்கு பேர், நாட்டுக்கு பேர் வெண்மலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பனி அதிகமாக இருக்கிறதுனால அது வெண்மலை. கிட்டத்தட்ட அதில் ஒரு எப்படின்னா ஒரு இவ்வளோ ஹைட் வளர்ந்ததுன்னா அதில் 40 கிளைகள் 50 கிளைகள் விடுமா. நம்ம மரத்துங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கிளைகள் இருக்கும். அது 45க்கு திருப்பியும் ஒரு ஹைட் ஏறும், திருப்பியும் 40-50 கிளைகள். அதனுடைய அந்த மரத்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அப்படியே ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்குமா. அது கீழே கிட்டத்தட்ட 5000 பேர் அந்த பாதுகாக்கப்படும், அப்படியே உட்காரலாமா, உட்கார்ந்து அமர்ந்தலாம். அந்த அளவு ஒரு பாதுகாப்பான ஒரு மரமாக அது இருக்குது. அதுக்கப்புறம் சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டுறதுக்கெல்லாம் அந்த மரத்தை தான் நல்லா அந்த மரத்தினுடைய கட்டைகளை அதை வச்சு தான் ஆலயத்தை கட்டினார். அவருடைய வீடும் அப்படியே தான் அரண்மனை. தாவீது ராஜாவும் அந்த அரண்மனை அதில் அதுவும் கேதுரு மரத்தால் கட்டப்பட்டது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா 12 கிலோ அது ஒரு வாசனை வீசுமா. அந்த மரம் 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் போது வந்தால் கேதுரு மரம் இருக்குதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு வாசனையாக இருக்குமா. ஏன்னா அந்த கிளைகள் எல்லாம் காற்றடிக்கும் போது ஒன்றோடு ஒன்று உராயும் போது அதுலேருந்து ஒரு பிசின் போன்றது ஒன்று வரும்போது பயங்கரமான வாசனையாக இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்த மரமாக அது இருக்குது. இதெல்லாம் 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா அதில் எல்லாம் எப்படி கொண்டு வரப்பட்டது, எப்படி ஆலயம் கட்டப்பட்டது அதெல்லாம் பார்க்கலாம். இதில் நான் முதலாவது நான் ஆண்டவர் நம்மை எப்படி உருவாக்குனார். ஏசாயா 44 உருவாக்குகிறவர்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறவர் அந்த தலைப்பில் இப்போ கொடுத்த இதனுடைய வேத பகுதியில் பார்க்கலாம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் வசனங்கள் 11லிருந்து 14 வரை. இதை பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் சிறைப்பட்ட போது இது என்ன செய்கிறாங்க, சிறைப்பட்டிருக்கும் போது தெய்வத்தை என்ன செய்கிறாங்க, உண்டு பண்ணுறாங்க. இந்த கட்டைகளை எந்த கட்டைகளைன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கேதுரு மரத்தையாவது ஒரு கேதுரு மரங்களை வெட்டிக்கிறான். அது எப்படிப்பட்ட ஒரு பலனுள்ள மரத்தை வெட்டி அந்த
கண் இருந்தும் காணாது, மூக்கு இருந்தும் முகராதுன்ற மாதிரி எதுவுமே செயல்படாத ஒரு உருவத்தை, ஜீவனற்ற ஒரு தெய்வத்தை அதில் உருவாக்குகிறான். அதை வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போகும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, ரொம்ப அங்கேயே இஸ்ரவேல் தேசம் மோசேயின் காலத்தில் பார்த்தீங்கன்னா, மேலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு கீழே வரத்துக்குள்ளே கன்றுக்குட்டி வார்ப்பித்து அதை வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு தெரியும், அற்புதம் செய்திருக்கிறார், எல்லாம் அவங்க அற்புதத்தை மண்ணா கொடுத்துருக்காரு, எவ்வளோ அவங்க அவருடைய அன்பை ருசி பார்த்து வந்து இருந்தால் கூட பாபிலோனில் சிறைப்பட்டு போன போது என்ன செய்கிறாங்க, திருப்பியும் அவங்களும் இரும்புனால் ஒரு சிலையை திருப்பியும் இது நூல் கட்டி அதில் ஒரு சிலை திருப்பியும் மரத்தினால நல்ல ஒரு பலனுள்ள மரத்துங்களை அப்படியே துண்டு துண்டாக வெட்டி அதோடு விடல. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் அந்த கட்டைகளை என்ன செய்கிறான், நெருப்பு மூட்டி அப்பம் சுடுறான், அந்த கட்டைகளினால தெய்வத்தை உண்டு பண்ணுறான், திருப்பியும் அதில் வந்து விக்கிரகத்தை உண்டு பண்ணுறான், துண்டு துண்டாக அடுப்பில் எரிக்கிறான். அந்த நல்ல ஒரு பலனுள்ள கட்டைகளை என்ன செய்கிறான், சமைச்சு சாப்பிட்றான், பொரியலை பொருத்தி திருப்தியாக்கி என்ன செய்கிறான், ஆனால் குளிர் காயிறான். இப்படிப்பட்ட அந்த நல்ல ஒரு மரங்களை என்ன செய்கிறோம், வெட்டி என்ன செய்கிறாங்க, இஸ்ரவேல் மக்கள் அடிமைப்பட்டிருக்கும் போது அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு விக்கிரகத்துக்கு அவங்க ஒப்பு கொடுத்து வராங்க. ஆண்டவர் எவ்வளோ 40ஆம் அதிகாரத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள் அப்படின்ட்டு. 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறமாகி கர்த்தர் சொல்லி, என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்திலும் நான் உன்னை உருவாக்கியிருக்கேன், நான் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கேன், நீ பயப்படாதே யாக்கோபு. இது ஏசாயா 41:10 பார்த்தீங்கன்னா, நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாய நீதியின் வலது கரத்தினால் உன்னை வாக்குத்தத்தங்களை எவ்வளோ கொடுத்து நேர்க்கிறாரு. ஆனால் கூட அந்த மக்கள் வந்து விக்கிரகத்தின் முறையில் தான் போயிடுறாங்க. சரி, நம்ம கூட நம்மளுடைய வாழ்க்கையில் சிறைப்பட்டு எவ்வளோ பாவத்தின் மூலயமா நம்ம சிறைப்படும், விட முடியாத பாவம். நம்ம அவங்களாவது பாபிலோன் தேசத்தில் போயிட்டு சிறைப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்கிறாங்க. நம்மளுக்குன்னு சொந்த ஊர் இருக்குது, சொந்த சபை இருக்குது, சர்ச்சுக்கு வரோம், ஆராதனை பண்ணுறோம். ஆனால் நம்மக்கிட்டேயும் என்ன இருக்குது, விட முடியாத நிறைய பாவம் இருக்குது. என்கிட்டையும் சரி டிவி பார்க்கக்கூடாதுன்னு அது அந்த டைமுக்கு அன்றைக்கி மெசேஜ் கொடுக்குறப்ப போய் ஐயோ இதோட டிவி பார்க்கக்கூடாது, ஃபோன் பார்க்கக்கூடாது, அந்தந்த டைமுக்கு நம்ம யோசித்துட்டு திருப்பியும் போய் நம்ம என்ன செய்கிறோம், சொந்த இடத்துல இருந்தே நம்ம பாவம் செய்கிறோம். ஆனால் அவங்க சிறைப்பட்ட போது இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை சொல்கிறாங்க. எவ்வளோ நல்ல வாக்குத்தத்தை 43லலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்வார், நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை உருவாக்கினேன், நீ தண்ணீர்களை கடக்கும்போது உன்னோடு இருக்கிறேன், ஆறுகளை கடக்கும்போது நான் அவைகள் உன்மேல் பொருளதில், அக்கினிகள் நடக்கும்போது நீ வேகாது இருப்பாய். ஒவ்வொன்றும் அவங்களுக்கு ஆறுதல் படுத்துக்காக நிறைய வார்த்தைகளை கொடுத்தாலும் அவங்களால அந்த விக்கிரகத்தை அந்த பாவத்தை விட்டு அவங்களால வரவே முடியல. விக்கிரகத்து தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்மக்கிட்டேயும் விக்கிரகத்தின் மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பாவம், நம்மளால் விட முடியாத பாவம் நிறைய இருக்குது. என்கிட்டையும் சரி நிறைய விட முடியாத பாவம். சர்ச்சுக்கு வரோம், ஆராதனை பண்ணுறோம், அபிஷேகத்தில் அந்நிய பாஷை பேசுகிறோம், நிறைய ஆண்டவருக்குள்ள எவ்வளோ பக்தியாக இருந்தாலும் அந்த பாவத்துக்குன்னு ஒரு இது நம்மளால் விடவே முடியல. இந்த டைமில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு எவ்வளோ வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கேன், உனக்கு எவ்வளோ நான் பயப்படாத, உன் கூட இருக்கிறேன், உன்னை மீட்டுக்கணும், உன்னை என் கையினால் உருவாக்குனேன், உன்னை எப்படி நான் இது ஆதியாகமம் 1:12 பார்த்தீங்கன்னா, வார்த்தையினால எல்லாத்தையும் என்னது பூண்டு புல் மரம் செடி கொடின்ட்டு அப்படிப்பட்ட வார்த்தையினால் உருவாக்கினார் கேதுரு மரத்தை. அது என்ன செய்யுது, ஹைட்டாக வளருது, நிறைய பேருக்கு 5000 பேர் உட்கார்ந்து நிழல் கொடுக்குற மாதிரி அது என்னது படர்ந்து அதனுடைய கிளைகளை விரித்து எவ்வளோ அழகாக காண்ப வாசனை தருது. ஆனால் ஒரு வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட அந்த மரமானது அப்படி செய்யும் போது நம்ம எப்படி நம்மளை அவருடைய கையினால் மண்ணை அவரு நம்மளை நல்லா பிசைந்து அவருக்கு விருப்பமானபடி அவர் கண் வைத்து மூக்கு வைத்து எப்படியெல்லாம் அவருடைய சாயலாகவே சிருஷ்டித்திருக்கிறாரு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அந்த வாக்குத்தத்தை கடைப்பிடிச்சு அந்த விக்கிரகமான நம்மக்கிட்ட இருக்கிற சிறைப்பிட்டு இருக்கிற அந்த பாவத்தை நம்ம விடாமல் நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே இருக்கோம். இனிமேல் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாம், ஏசப்பா கொஞ்சமாக அந்த பாவத்தை நாங்கள் எடுத்துடணும்ப்பா, எங்ககிட்ட எங்களுக்கு வேணாம்ப்பா, நாங்களும் அந்த வரையே இஸ்ரவேம்பா, நாங்கள் சிறைப்பட்ட அந்த அடிமைத்தன பாவம் வேண்டாம்ப்பா எங்களுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். 2வதாக பார்த்தீங்கன்னா
எசேக்கியேல் 2 வேத பாடமாக இருந்துச்சு. அது வந்து எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 1, 2, 3. தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவல்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கிறார்கள். நம்ம வந்து தேவன் வந்து எச்சரிக்கிறார். ஆண்டவருடைய வருகை வந்து ஐயா வர்ஷிப்லேயே பண்ணாங்க. உண்மையாக அதே மாதிரி ஆண்டவருடைய வருகை வந்து சீக்கிரமாக இருக்குது. ஆண்டவர் வந்து நம்மளை எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறனா, துன்மார்க்கனுக்கு போயிட்டு நீ வந்து என்ன சொல்லு, சுவிசேஷத்தை சொல்லு. ஆண்டவர் ஒவ்வொருடைய ஆத்மாவுக்கும் நம்மளை என்ன செய்கிறாரு, கீழெல்லாம் படிச்சிங்கன்னா ஒரு காவற்காரனாக வைத்திருக்கிறாராம். என்ன துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ இப்போ ஒருத்தரை பார்த்தீங்கன்னா நீ செத்துருவ, நீ குடிக்கிறியா, நீ செத்துருவ, சீக்கிரமாக செத்துருவ, அப்படியே டைரெக்டாக போய் சொல்லு உனக்கு வந்து என்ன செய்ய, அவனுடைய ஆத்மாவை நீ அப்படி சொன்னால் தான் அவன் நீ தப்பி வைக்க முடியும். அப்படி ஒவ்வொன்றத்தையும் அப்படியே டைரெக்டாக போய் சொல்லு அப்படி நீ சொல்லனா அவன் செத்துட்டான்னா அவனுடைய ரத்தப்பழி உன் மேலே சுமரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறாரு. ஆனால் நம்ம சர்ச்சிலெல்லாம் எல்லாருமே நம்முடைய பிள்ளைங்க தம்பிங்கெல்லாம் வாரம் போயிட்டு நல்லா ஆண்டவரை பற்றி சொல்கிறாங்க, எல்லாமே இது பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சர்ச்சில் இன்னும் அதிகமாக நம்ம உடன் பிறந்தவங்க, நம்ம கூட பிறந்தவங்க, சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் போயிட்டு நம்ம சொல்கிறதுக்கு தான் நம்மளை எப்படி வச்சுருக்காராம், காவற்காரனாக வைத்துருக்கான். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்குது. இங்கே கூட 5 வருஷத்துக்கு முன்னாடி ஷம்மா விஜயம்மா அவங்க பேத்தி ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அப்போ வந்து நானும் வனிதாக்கெல்லாம் ஃபேன் வாங்கலான்னு போனோம். அப்போ போனால் உண்மையாகவே அதை என்னால் மறக்கவே முடியாது. போயிட்டு ஃபேனெல்லாம் வாங்கிட்டோம், ரேட் கம்மி பண்ணிட்ட உடனே கொஞ்சம் விலை கம்மியாக எப்படி கேட்டாலும் கொடுத்துட்டாரு அவர். ஆனால் உடனே செப்பல் கட்டு ஜெபம் பண்ணு, கடை ஜெபம் பண்ணுன்னு அவரே அமைதியாக எழுந்து நின்று ஜெபம் பண்ணுறாரு. ரொம்ப ஒரு அப்போ எனக்கு ரொம்ப இசப்பா இவ்வளோ ஒரு வைராக்கியமாக கரெக்டாக கடையில் அவரும் இது பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப அதை நினச்சி கூட பார்க்கவே முடியல. அப்படி ஒரு சுவிசேஷ வீரர்களாக நிறைய பேர் இருக்காங்க நம்ம சர்ச்சில், தைரியமாக சொல்கிறவங்க, தைரியமாக. ஆனாலும் கர்த்தர் இன்னும் சொல்கிறாரு, இன்னும் ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்குது. அப்போ நினச்சேன், ஏசப்பா அந்த ஒளிவு மரம் கொடுக்காது எனக்கு ஒரு இதுவா, நான் நிறைய பேருக்கு இன்னும் இதை சொல்ல போலகுது, நான் வந்து இந்த வார்த்தை எனக்கு தான், நான் இன்னும் நிறைய ஆயத்து யாருக்கும் சொல்ல, யாரும் ஒரு ஆத்மாவுக்கு கூட நான் காவற்காரனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்தேன். நம்ம என்ன செய்யணும், அதுலேயும் 11வது வசனத்தை படிச்சிங்கன்னா, அதான் பாருங்கள், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை நான் விரும்புகிறதே இல்லை, துன்மார்க்கன் வழியை விட்டு திரும்பி பிழைக்கிறது தான் நான் விரும்புகிறேன் அப்படின்ட்டு அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறாராம். நம்மளும் என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி வருகை சீக்கிரமாக இருக்குது, ஏற்றுக்கங்க, நீங்கள் பாவம் செய்யாதீங்கன்னு சொல்கிறவங்களா இருக்கணும். யோவான் 16:13 கூட ஆண்டவர் இது சொல்கிறாரு, ஆமாம், சத்தியாகி அவர் வரும்போது நம்மளை இப்போ எப்படி நல்ல சத்தியத்துக்குள்ளே நம்மளை நம்மளுக்கு நிறைய அடையாளங்கள் தெரிஞ்சுக்கினே இருக்குது. தேசத்தில் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் சண்டைகள், எப்படி வருகைக்கான அடையாளம் நம்ம எல்லாமே பார்த்துக்கினே இருக்கோம். இந்த டைமில் நம்ம நிறைய இந்த 40 நாள் அவர் சத்தியத்துக்குள்ளே நம்மளை நடத்திக்கினே தான் இருக்கார். நாம் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நம்ம காவற்காரனாக இருந்து எல்லாருக்கும் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 3வது பார்த்திங்கன்னா, வேரூன்றி நிற்க செய்கிறார். முதலாவது ஆண்டவர் நம்மளை உருவாக்கினவர், நம்ம உருவாக்கின ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதுமே அந்த அடிமைத்தனம் நம்மளுடைய சிறைப்பட்டிருக்கிற பாவங்களை விட்டுட்டு நம்ம உண்மையாக இருக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா, எச்சரிக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய வருகை பற்றி அவர் வரப்போகிறார் என்று சொல்லிட்டு நம்மளுடைய துன்மார்க்கமான பாவத்தை விட்டு விலகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம ஆண்டவரை பற்றி சொல்கிறவங்களா இருக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா, வேறொன்று நிற்க செய்கிறார். அது வந்து கேதுரு மரத்தை பற்றி பார்த்திங்கன்னா, மேலே 100 140 அடி வளரும், ஆனால் கீழே அதுக்கு மேலே 180 அடி கீழே போகுமா. அந்த மலையில் இருக்கிற மரம் வந்து கீழே பார்த்திங்கன்னா மலையில் என்ன இருக்கும், வெறும் கற்பாறைகள் தான் அதில் நிறைஞ்சிருக்கும். அந்த பாறைக்குள்ளே போய் ஒவ்வொன்றும் அந்த வேர்கள் விட்டு அது அப்படியே அந்த பாறைகளை அப்படியே பிடித்து கொள்ளுமா. அப்படியே கீழே அங்கேருந்து கீழே ஒரு 180 அடி போனோன்னா அப்படியே கீழே வரைக்கும் அது வருமா.
அது மாதிரி தான் நம்ம ஆண்டவர் ஜீவனுள்ள சத்தியமுள்ள வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும், கண்மலையாக கிறிஸ்து மீது நம்ம என்ன செய்யணும் வைக்கிறோம். அவர் இந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும், பிடிச்சு கொள்ளணும். எப்படி கேதுரு மரம் அது பாறைகளை பிடித்து கொள்ளுதோ, அதே மாதிரி நம்மளும் ஆண்டவருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு நாம் என்ன செய்யணும், ஒரு கண்மலையாக கிறிஸ்துவை பிடித்து கொள்கிறா இருக்கிறோம். சமாரிய ஸ்திரீ கூட பார்த்தீங்கன்னா யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அவங்க என்ன செய்வாங்க, தாகத்துக்கு தான் சொல்லிட்டு ஏசப்பா கேட்பாரு. அப்போது என்ன செய்வாங்க, ஆண்டவரே நானும் யார், சமாரியா பெண், நீங்கள் ஏவுதனா இருக்க எப்படி தரது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் கொடுக்குற தண்ணீர் ஒரு காலம் தாகம் உண்டாகாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆண்டவர் அந்த தாகம் உண்டாதுன்னு சொல்கிறது என்னதுன்னா அவருடைய வசனம் தான். அவருடைய வசனத்தை நம்ம எவ்வளோ பிடித்துக்கணும் படிக்கிறோமோ அப்போ நம்மளுக்கு தாகமே எடுக்காது, நம்மளுக்கு கஷ்டம் வராது. நிறைய நம்ம நிலைத்து வேறொன்று நிற்கணும்னா பிரச்சனை வரும், போராட்டம் வரும், நிறைய நம்மளுக்கு எது வாழவே முடியாது. சும்மா ஒரு வேலை போயிடுச்சுன்னா கூட நம்ம சோர்ந்து போயிடுவோம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அதிலெல்லாம் நம்ம தாங்கி வேறுண்டு ஆண்டவருடைய வசனத்தை கைப்பற்றி, நிறைய வசனம் இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஆண்டவர்கிட்ட போனோம்னா ஆண்டவர் நம்மளை தேட்டுற வசனம் நிறைய கொடுப்பாரு. துக்கமாக இருந்தால் போனீங்கன்னா துக்க நாட்கள் முடிந்தது, பலவீனத்தோடு நான் உன்னை சுகப்படுத்துவேன். ஒவ்வொரு வார்த்தைக்கான வசனங்கள் நம்மளுக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு. அந்த ஜீவ வசனத்தை பிடித்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம அந்த வேரூன்றி ஆண்டவர்கிட்ட நம்ம நிற்கிறவர்களாக இருக்கணும். வசனம் பார்த்தீங்கன்னா ஓசியா 14:5 நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் நீரின் புஷ்பத்தைப் போல் மலருவான், லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான். அதுதான் இஸ்ரவேலுக்கு எப்படி இருப்பாராம், பனியை போல். ஏன்னா அது லீபனோனில் கேதுரு மரம் எப்படி இருக்குது, பனியில் தான் இருக்குது. பனியில் இருந்தாலும் பச்சை பசேல்னு அது உயர்ந்து வாசனை வீசக்கூடியதாக இருக்குது. நான் அப்படி இருக்கிறேன், நீங்களும் என்ன செய்யுங்க, அப்படின்னா செய்யுங்க, வளருங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாசனை போலவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளும் அதே மாதிரி எல்லாவற்றையும் வேரூன்றி நம்ம நிற்கணும். ஜெபத்தில், பைபிள் படிக்கிறதுல, இன்னும் ஆண்டவர் அவருடைய பரிசுத்த ஆவியில் நிரம்புறதுல, இங்கே எல்லாத்துலேயுமே நம்ம வேரூன்றி நின்னால் தான் நம்ம என்ன செய்யணும், கடைசி காலத்தில் ஆண்டவருடைய வருகையில் இது பண்ணுவோம், நல்ல பக்தியாக ஆண்டவர்கிட்ட வைராக்கியமாக இருக்க முடியும். நம்ம சபையில் எல்லாரும் அதே மாதிரி தான். எப்படி கேதுரு மரமானது அவ்வளோ ஒரு கிளைகள் நிறைந்து இருக்கிறதோ, நாம் கூட ஒரு கிளைகளாக இருக்கிறோம் சபையில். எல்லாருமே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமாக நம்ம இப்போ சபைக்காக ஜெபிக்கிறோம். எல்லாத்துலேயும் ஒன்றுபட்டு நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம்ம ஒன்றோடு சபையே ஒரு வாசனை உள்ள இதுவாக மாற்றுவார். கேதுரு மரத்தை ஏன் தெரிந்து கொண்டாருன்னு, அது சபைக்கு அதை கட்டுறதுக்கு அது ஒரு உதவியாக இருக்கிறது. நாமும் ஒரு சபையில் ஒரு வாசனை உள்ளவர்களாக தான் இருக்கும். அந்த வாசனை வீசும்போது ஒவ்வொருத்துக்குள்ளே ஒரு ஐக்கியம். எப்படி கேதுரு மரத்தின் கிளைகள் ஒரு 45 கிளை 50 கிளைகள் ஐக்கியத்தோடு இருந்து அது ஒன்றோடு ஒன்று அப்படியே ஒற்றுமையாக இருந்து உராய்ந்து அது வாசனை தருகிறதோ, நாமும் ஒரு செயலில், ஒவ்வொரு ஊழியத்திலும், ஒவ்வொரு எல்லா விதமான சபையின் காரியத்தில் முக்கியத்துவம் கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமாக இருந்தால் ஆண்டவர் நம்மளையும் கேதுரு மரத்தை போல நம்மளையும் உயர்ந்து நம்மளையும் ஒரு வாசனை வீசக்கூடிய ஒரு மரமாக நம்மளையும் ஒரு மனிதராக மாற்றுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.